அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அம்மிக்கல்ல எந்த திசையில் வைக்கிறது மூலமாகவும் எப்படி பயன்படுத்துறது மூலமாகவும் பணத்தையும் கணவரையும் நம்ம வசியம் பண்ணி வச்சுக்கிறலான்றதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அம்மிக்கல்னாலே லட்சுமி கடாட்சியம் பொருந்தியதுங்க. கணவன் மனைவி வசியத்தை குறிக்கிறது தாங்க இந்த அம்மிக்கல்ன்றது. அம்மிக்கல்ல வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துகிறத வச்சு உங்களோட கணவரை நீங்கள் உங்களோட வயப்படுத்தி வச்சுக்கிறலாங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? திருமணத்தின் போது மட்டும்தாங்க பெண்ணோட காலை அம்மி மேலே வச்சு கணவர் வந்து பெண்ணுக்கு மிஞ்சி மாட்டி விடுவாங்க. அப்படிப்பட்ட அம்மியோட ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட கணவரை உங்களோட வசப்படுத்தி நீங்கள் வச்சுக்கிடலாங்க. அம்மிக்கல்லோட நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரங்க. அப்போ நீங்கள் டெய்லியும் அம்மியில் அரைக்கிறது மூலமாக உங்களோட கணவரோட ஆயுசு அதிகரிக்குங்க. வீட்டில் பணவரவும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே அதிகமான அந்யோன்யம் ஏற்படுங்க. அம்மி வந்து பொதுவாக கீழே இருக்கிற கல் பெண்ணனும் மேலே சுழல்ற குளவி வந்து ஆணுனும் பாவிப்பாங்கங்க. ஏன்னா மேலே சுழல்ற ஆண்கள் வந்துட்டு அந்த குளவி மாதிரி ஆண்கள் வந்துட்டு அந்த காலத்தில் சுழன்றுக்கிட்டே இருந்தாங்க. கீழே பெண்கள் அமைதியான்ற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா மேலே சுழல்ற அந்த குளவி கல்லை விட கீழே சுழல்றது தாங்க அதிகமாக இருக்குது. அதாவது பெண்ணானவளும் ஆணை விட ஈக்குவலான்ற லெவலுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தாங்க இதோட அர்த்தம். அந்த காலத்தில் அம்மி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பெண்கள் வந்து ரொம்ப பொறுமையானவங்களாக இருந்தாங்கங்க. அவங்களுக்கு கர்வம்ன்றது இருக்காதுங்க. இப்போ மிக்சி வந்த காலத்தில் இருந்து மிக்சியை ஒரு நிமிஷத்தில் போட்ட உடனே நமக்கு வேலை முடிஞ்சிருது. அதுக்காகன்றதுக்காக இல்லை, ஆனாலும் பெண்களுக்கு பொறுமைன்றதை நம்ம இழந்துட்டோங்க. அதுதாங்க உண்மை. அம்மிக்கல்ன்றது செவ்வாயோட நீச்சத்தை குறிக்குங்க. ஆனால் மிக்சின்றது செவ்வாயோட உச்சத்தை குறிக்குங்க. எப்பயுமே செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று தாங்க இருக்கணும், உச்சம் பெற்று இருக்கக்கூடாதுங்க. செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது மட்டும்தான் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் வந்து அதிகமாக இருக்குங்க. 2 பேருக்குள்ளேயும் எப்பயும் சண்டைகள் வராதுங்க. ஆனால் செவ்வாய் உச்சத்தில் இருக்கும்போது வீட்டில் பணவரவு கம்மியாயிடுங்க. வீட்டில் இருக்கிற பணமும் அதிகமாக செலவாக ஆரம்பிச்சிருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அதிகமான சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஏதாவது ஒரு வாரத்தில் மட்டும் கூட அம்மியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் பணக்கார வீடுகள்லாம் பார்த்தீங்கனாலும் என்ன தான் மிக்சி கிரைண்டர் அவங்க யூஸ் பண்ணினாலுமே அம்மிக்கல் ஆட்டுக்கல் மட்டும் சாஸ்திரத்துக்குனாலும் வச்சுருப்பாங்கங்க. அப்படி வைக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அம்மிக்கல் ஆட்டுக்கல் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நீங்கள் வாங்கி வைங்க. வாரத்தில் ஒரு தடவைனாலும் அதில் சட்னியாவது ஆட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. அப்படி நீங்கள் ஆட்டுறது மூலமாக உங்களுக்கு உங்களோட கணவர் வந்துட்டு ரொம்பவே பயப்பட்டு இருப்பாருங்க. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலுமே சீர் கொடுக்கும்போது அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல சாஸ்திரத்துக்கு நலம் நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படிப்பட்ட அம்மிக்கல்லை நீங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அம்மிக்கல்ன்றது சூரியனும் சந்திரமும் நீச்சம் அடைந்ததுங்க. அதை நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. அம்மிக்கல்லை அதே மாதிரி நிலைவாசலில் வைக்கக்கூடாதுங்க. நம்ம இப்போ வீட்டில் தூங்கி எந்திரிச்சு வெளியில் வரும்போது அம்மிக்கல்லை பார்க்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. அது பண தட்டுப்பாடுகளை அதிகமாக ஏற்படுத்துங்க, பண விரயத்தை ஏற்படுத்துங்க. அம்மிக்கல் ஈசானி மூலையான தென்மேற்கு பகுதியில் வைக்கிறது தாங்க சிறந்தது. அப்படி நீங்கள் தென்மேற்கு பகுதியில் வைக்கும்பொழுது உங்களோட கணவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே வசியப்பட்டு இருப்பாங்கங்க. அதே மாதிரி வீட்டில் பணமும் உங்களுக்கு வசியப்பட்டு இருக்கிற மாதிரி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு மூலமாக பணவரவு அதிகமாக இருக்குங்க. வீட்டில் பண விரயம் ஏற்படாமல் இருக்குங்க. கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சமாவது நம்ம வெளிவரதுக்கு இது உதவுங்க. வீட்டோட ஈசானி மூலையான தென்மேற்கு பகுதியில் நீங்கள் அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல் ரெண்டையுமே வச்சுக்கிறலாங்க. நீங்கள் சமையலறையில் ஈசானி மூலையில் கண்டிப்பாக வைக்கலாங்க, தவறே கிடையாதுங்க. நீங்கள் அப்படி தென்மேற்கு பகுதியில் நீங்கள் சமையலறையிலையோ இல்லை எந்த இதுலனாலும் தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வசியப்பட்டு இருப்பாங்கங்க. உங்கள் வீட்டில் அதிகமான பணமழை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. கடன் கண்டிப்பாக இருக்காதுங்க. இருக்கிறவங்களுக்கு அது எப்படி அடையும்னே தெரியாத அளவுக்கு அது கண்டிப்பாக அடையுங்க. வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக
நீங்கள் அம்மிக்கல், ஆட்டுக்கல் 2யுமே வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா, வடகிழக்கு பகுதின்றது பாரம் இல்லாமல் இருக்க வேண்டிய பகுதிங்க. அதனால அந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. வெட்ட வெளியாவும் வடகிழக்கு பகுதி மட்டும் எப்பயுமே இருக்கணுங்க. அம்மி, ஆட்டுக்கல் 2யுமே கண்டிப்பாக கவுத்து போடக்கூடாதுங்க. கவுத்து போட்டால் வீட்டுக்கு ரொம்ப பண கஷ்டம் ஏற்படுங்க. ஒரு வீட்டில் அம்மி இருக்கிறத பார்த்தே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குளவி ஒரு பக்கம், கீழே இருக்கிற ஒரு கல் ஒரு பக்கம்ன்ற மாதிரி இப்படி தனித்தனியாக 2யும் பிரித்து வச்சா கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்கன்னு அர்த்தங்க. கீழே இருக்கிற கல் தனியாகவும் மேலே இருக்கிற குளவி தனியாகவும் தனித்தனியாக வச்சா கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயுமே எந்த ஒரு ஒற்றுமையுமே இருக்காதுங்க. 2 பேருக்குள்ளேயும் அதிகமான சண்டைகள் மட்டும்தாங்க வரும். 2யும் பிரித்து வைக்கக்கூடாது. எப்பயும் ஒரே இடத்துல தாங்க வைக்கணும். அதே மாதிரி வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. அப்படி வடகிழக்கு பகுதியில் நீங்கள் அம்மிக்கல் வச்சிங்கன்னா உங்கள் கணவர் உங்கள் பேச்சை ஒரு துளி கூட கேட்க மாட்டாருங்க. கண்டிப்பாக தென்மேற்கு பகுதியில் தாங்க ஆட்டுக்கல், அம்மிக்கல் 2மே இருக்கணும். அப்போ தாங்க பணவரவு உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். கணவரும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே அந்யோன்யங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.